மந்திரம் 26. என்ன பாட்டி, நீ என்ன தேவதை லோகத்துல பிறந்த தேவதைன்னு நினைச்சியா? இல்ல, நீ தப்பு பண்ணிட்ட. நான் சாத்தான் லோகத்துல பிறந்த சாத்தானோட வாரிசு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் எம்போசா. எம்போசா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. இதை பார்த்த ஸ்ரீதேவியும் மற்ற சூனியக்காரிகள் மட்டும் இல்லாமல் தீப்தி ஆகிய கீர்த்தியும் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டா. அப்போதான் தியா சொல்ல ஆரம்பிச்சா, நீங்கள் நட்சத்திரம் நட்சத்திரம்னு சுற்றிட்டு இருக்கும்போதே நான் அதிசக்தி யாருன்னு தேட ஆரம்பித்தேன். எனக்கு அந்த அதிசக்தி தேவை. இந்த குழந்தைய கொன்று நான் அதோட சக்தி எடுத்துக்குவேன்னா இந்த உலகத்திலே என்னை விட ஒரு பெரிய சக்தி ஜாலியாக யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தேவதை லோகம் இருள் லோகம் எந்த லோகமும் இருக்காது. சூனியக்காரிங்க கூட இருக்க மாட்டாங்க. மொத்த உலகமும் நான் மட்டுமே ஆள்வேன். சாத்தா மட்டுமே ஆளும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தா. எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக ட்விஸ்டாகவும் இது இருந்தது. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ கிருஷ்ணா பொம்மி கூட நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சில மனிதர்கள் வந்து வணங்குகிறோம் இளவரசி அப்படின்னு சொல்ல, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்துக்கிட்டே இருந்தா. அப்போ நான் அவகிட்ட யார் இவங்க அப்படின்னு கேட்டேன். பொம்மி என்ன பார்த்து, கிருஷ்ணாண்ணா, இவங்க உங்களோட இனம்தான். இவங்கள நாங்கள் பெர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க மனிதர்கள் தான், ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. சொல்லப்போனால் நீங்களும் இவங்களும் ஒரே ஆட்கள் தான். சரி, நம்ம எப்படியாவது சீக்கிரமாக அம்மா கிட்ட போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ நான் பார்த்து நான் பொம்மையை பார்த்தேன். உடனே நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்கள நாங்கள் எம்பிரின்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்க பாதி பறவையாகவும் பாதி மனிதர்களாகவும் இருப்பாங்க. இவங்களால பறக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நாங்கள் ஹாஃப் ப்ரைட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க பாதி ஏஞ்சலாகவும் பாதி மனிதர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீனிக்ஸ் பறவை கூட இங்கே இருக்குது, நல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வினோதமான மனிதர்கள் இந்த தேவதை லோகத்தில் கோடி வருஷமாக சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த தேவதை லோகத்தை பாதுகாக்கிறவங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் அவங்க தேவதை கிடையாது, தேவதை லோகத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்படியோ ஒரு வழியாக ராணி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அங்கே ஒரு பெரிய படி இருந்தது. அதை நான் பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சில தேவதைகள் ஓடி வந்தாங்க. அவங்க பொம்மையை பார்த்த உடனேயே வணங்குகிறோம் இளவரசி அப்படின்னு எல்லாரும் ஒரே டைமில் சொல்ல, பொம்மை சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா எனக்கு ராணியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். ராணியை பார்க்குறதுக்கு என்ன அவசரம் பொம்மி? முதல்ல இந்த ஹேண்ட்ஸமான மேன் கிட்ட எங்களை இன்ட்ரோ கொடு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க. இதை கேட்ட பொம்மி, இன்ட்ரோ தானே, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேர் கிருஷ்ணா, பூலத்துலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு சக்தி இருக்குது, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க, பொண்ணு பேர் தியா, பையன் பேர் ஷானு, பொண்டாட்டி பேர் ராதா, அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இனி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு மூச்சு விடாமல் சொல்லி முடிச்சா. எல்லா தேவதைகளும் அவளை அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மறுபுறம் ஸ்ரீதேவி, அப்படின்னா நீ தேவதை லோகத்தில் பிறந்த அதிசய குழந்தை இல்லையா, சாத்தான் லோகத்தில் பிறந்த சாத்தான் குழந்தையா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்டாங்க. அதுக்கு தியா, ஆமாம், நான் சாத்தான் உலகத்தில் பிறந்த சாத்தான் குழந்தை தான். நீங்கள் தான் தேவதை லோகத்தில் பிறந்த தேவதை குழந்தை. தேவதைகள் என்னை பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்னு தப்பாக நினச்சி என்னை நீங்கள் கடத்திட்டு வந்திருக்கீங்க. எங்கள் சாத்தா வம்சனே எங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி வாய்ந்த அதிசய குழந்தைய ஈஸியாக கண்டுபிடிக்க வச்சிங்க. நான் தான் அந்த கிருஷ்ணா, அப்புறம் அந்த ஷான் மட்டும் இல்லாமல் அந்த பொம்மையையும் அழிப்பேன். என்னோட சக்தியை எனக்கே சொந்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சா. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக பேய் அரைஞ்சது போல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஷான் மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தான். அவன் மைண்ட் வாய்ஸில், அடி பாவி அக்கா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினச்சி நம்பி வந்தா
இப்படி என்னை கொல்றதுக்கு திட்டம் போடுறியேடி அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சடனாக தியா வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவளோட கருப்பு சிறகுகள் வெள்ளையாக மாற ஆரம்பிச்சுது. அவளோட அழகான பிளாக் கலர் ஃப்ராக் ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சுது. அவள் கீழே இறங்கி வந்தா. அவளை பார்க்க இப்போது நார்மலாக இருந்தா. அவள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தா. அதை பார்த்து சூனியக்காரியில் ஒருத்தி, இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற, இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி சிரிக்கிற, சரி நீ எங்கள் கூட சேர்ந்துரு, இந்த ஷானையும் கிருஷ்ணாவையும் கொன்னுட்டு அந்த சக்தியை நம்ம பகிர்ந்து எடுத்துக்கலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பூமியை ஆளலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட தியா அவங்கள பார்த்து இலக்காராம சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன நினச்சிங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? இந்த தியாவை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தியாவுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் தியா செய்வா. அப்புறம் உங்கள் பருப்பு இந்த தியா கிட்ட வேகாது. எனக்கு 7 வயசு ஆயிடுச்சுன்னு என்ன நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. 7 வயசாக இருந்தாலும் என்னோட சக்தி கிட்ட உங்களால் மோத முடியாது அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு சொன்னான். கூடவே, என்ன சூரியகாரிகளா, இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையை நம்பி உங்கள் முகம் பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கிண்டலை கேட்டா. இதை கேட்ட அங்கேருந்த எல்லாருமே கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரே நேரத்தில் முகத்தை வச்சுக்கிட்டாங்க. மீண்டும் சந்திப்போம்.